ஏசாயா 64:8 பாருங்க. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உடைய கரத்தின் கிரியைகளே. என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாங்கள் களிமண் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் காலையில நானும் ஆண்டு களிமண் சொல்றதுக்கு ஆயத்தமா இருக்கீங்க? கிடையாது. வாயளவு சொல்லிடுவோம். ஆனா உண்மையாகவே இங்க சொல்லப்படுற ஒரு குயவன் களிமண்ணை எப்படி அதை பிசைந்து அதை தாம் விரும்புகிற பாத்திரம் வர வரைக்கும் அதை எப்படி உருவாக்குகிறதற்கு ஒரு சில ப்ராசஸை போடுவானோ, அதே போல ஆண்டவர் நம்மை உருவாக்குவதற்கு மேல ஒரு நல்ல பாத்திரமா வணையணும் என்பதற்காக கர்த்தர் ஒரு சில சிக்ஷைகளை கர்த்தருடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற நீர் எங்களை உருவாக்குகிறவர். நம்ம எல்லாரும் ஆண்டவரே உருவாக்கும் கேட்பமே தவிர அவர் உருவாக்கும் போது அப்பா வலிக்குது, என்னப்பா இப்படி நீர ஒரு ஆண்டவர் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவோம்? நம்ம நிறைய வார்த்தைகள்ல பேசுவோம், அதை உருவாக்க விட மாட்டோம். நாங்கள் அனைவரும் உடைய கரத்தின் கிரியைகள் சொன்னா மட்டும் பத்தாது. என்ன பண்ணுங்க, இந்த காலவேளையில உங்க ஜீவியத்தை கர்த்தர் கையில அன்றைய உருவாக்கும் என்று சொல்லி நம்ம கேட்கறத காட்டில உருவாக்க சித்தமா இருக்கிறாரு. நீங்க உங்க ஜீவியத்தை அவர் கையில கொடுக்க தயாரா இருக்கிறீங்களா அப்படின்றத காலவேளை யோசிச்சு பாருங்க. உருவாக்குமப்பா என்று சொல்லி அவர் பார்த்து கேட்காதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஜீவியத்தை ஒப்பு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா அவர் உருவாக்க வேண்டியது அவருடைய வேலை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.